அரசியல், வணிகம் மற்றும் சர்ச்சைகள் என மூன்றையும் ஒரே நேரத்தில் இணைத்து பேசப்படும் பெயர்கள்ல மிகவும் முக்கியமான குடும்பம் லாட்ரி கிங் என்று சொல்லக்கூடிய சாண்டியாகோ மார்டின் குடும்பம் தான். லாட்ரி அதிபர் மார்டின் குடும்பத்தில இருந்து 3 பேர் தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று எம்எல்ஏவாகியிருக்காங்க. லாட்ரி கிங் என்ற பெயரால இந்தியா முழுவதும் அறியப்படும் அவரு ஒரு சாதாரண லாட்ரி சீட்டு விற்பவராக தொடங்கி இன்னைக்கு பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள தொழில் சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்காரு. அவரது வாழ்க்கை வெறும் வணிக வெற்றி கதை மட்டுமல்ல, அதுல அரசியல் செல்வாக்கு, அதிகாரம், சர்ச்சைகள், விசாரணைகள், கைதுகள் மற்றும் குடும்பத்தின் அரசியல் வளர்ச்சி போன்ற பல கட்டங்களாக உள்ளது. சரி, யார் இந்த சாண்டியாகோ மார்டின்? இவரோட முழு குடும்ப பின்னணி என்ன? ஒரு சாதாரண கூலி தொழிலாளி எப்படி லாட்ரி கிங் ஆனாரு போன்ற பல தகவல்களை இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். மார்டினின் பெற்றோர் மியான்மர்ல வசித்தவங்க. மியான்மர்ல இருந்து இந்தியா வந்த இவங்களோட குடும்பம் கோயம்புத்தூர்ல குடியேறுது. 13 வயதில் ஒரு தேநீர் கடையில லாட்ரி சீட்டுகளை விற்க ஆரம்பித்த மார்டின் கூடிய விரைவிலேயே தனக்கென ஒரு தனியான நெட்வொர்க்கை உருவாக்குறாரு. அப்படி 1980களின் இறுதியில கோயம்புத்தூரில் மார்டின் லாட்ரி ஏஜென்சிஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற ஒரு நிறுவனத்தையே துவங்குறாரு. தமிழ்நாடு மட்டுமல்லாம மார்டின் கர்நாடகம் என்ற நிறுவனத்தின் மூலம் கர்நாடகா மாநிலத்திலும் தனது லாட்டரி விற்பனை மற்றும் வணிக சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தியிருந்தார். மார்டின் சிக்கிம் லாட்டரி நிறுவனத்தின் மூலம் மேகாலயா, அருணாச்சல பிரதேசம் போன்ற வடகிழக்கு மாநிலங்களிலும் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தினார் மார்டின். இது தவிர மேற்கு வங்கம், பஞ்சாப், மகாராஷ்டிராவிலும் லாட்டரி விற்பனையில இவரது நிறுவனமே முன்னணியில இருந்தது. இந்த காலகட்டத்தில் தான் லாட்ரி கிங் என்ற பெயர் இவருக்கு வந்து சேர்ந்தது. 260க்கும் மேற்பட்ட ஏஜென்ட்டுகள், 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் என ஒரு பிரம்மாண்டமான சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார் மார்டின். கடந்த 1990களில் இவருடைய நிறுவனத்தில் 2 நம்பர் லாட்ரி கோயம்புத்தூர்ல கொடி கட்டி பறந்தது. லாட்ரி மோகம் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய சிக்கலாக உருவெடுத்த நிலையில ஒரு அவசர சட்டத்தின் மூலம் 2003ஆம் ஆண்டு லாட்டரியே தடை செய்யப்படுது தமிழ்நாட்டில். ஆனாலும் பிற மாநிலங்களில் இவரது நிறுவனத்தின் செயல்பாடுகள் பிரச்சனையின்றி தொடர்ந்தது. ஒரு கட்டத்தில் லாட்ரி மட்டுமில்லாமல் ரியல் எஸ்டேட், கட்டுமானம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பொழுதுபோக்கு, ஜவுளி, மருத்துவம், கல்வி, மென்பொருள், விவசாயம், கட்டுமான பொருட்கள் போன்ற துறைகளிலும் கால் பதித்தது இவரது நிறுவனம். இதனால் பல மாநிலங்களிலும் பல அரசியல் தலைவர்களுடன் பெரும் நெருக்கம் ஏற்பட்டது இவருக்கு. கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அதிகாரப்பூர்வ பத்திரிகையான தேசாபிமானிக்கு மார்டின் 2 கோடி ரூபாய் நன்கொடை அளித்த விவகாரம் அந்த மாநிலத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கு பிறகு அந்த பணத்தை கட்சி திருப்பி அளித்ததோடு தேசாபிமானியினுடைய பொது மேலாளர் EB ஜெயரஞ்சன் தன்னுடைய பதவியையும் ராஜினாமா செய்தார். 2011இல் அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு. கருணாநிதி மேக்சிம் கார்கியினுடைய தாய் நாவலை அடிப்படையாக வைத்து கதை வசனம் எழுதிய இளைஞன் படத்தை மார்டின் புரொடக்ஷன் தயாரித்த போது அது பற்றியும் சர்ச்சை எழுந்தது. 2011இல் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கோயம்புத்தூர்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு நில அபகரிப்பு வழக்குல மார்டின் கைது செய்யப்பட்டார். அடுத்த 15 நாட்கள்ல அவர் குண்டர் சட்டத்திலும் கைது செய்யப்படுறார். தடை செய்யப்பட்ட லாட்டரியை விற்றது உட்பட ஒட்டுமொத்தமாக 14 வழக்குகள் அவர் மீது தொடுக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சி மார்டின் மனைவியும் கைது செய்யப்பட்டாங்க. பிறகு குண்டர் சட்டத்தை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. சுமார் 7 மாதங்கள் சிறையில் இருந்த மார்டின் எல்லா வழக்குகளிலும் ஜாமீன் பெற்று வெளியில வந்தார். இந்த தருணத்தில் கோயம்புத்தூரை சேர்ந்த ஆனந்த வடிவேல் என்பவரும் சென்னையைச் சேர்ந்த செல்வம் என்ற ஹல்வா செல்வமும் தங்களிடம் பணம் கேட்டு மிரட்டுவதாகவும், பணம் தரல அப்படின்னா வேறு மாநிலங்கள்ல இருந்து லாட்டரியை கடத்திட்டு வந்து தமிழ்நாட்டில் மார்டினின் பெயரில் விற்க போவதாக கூறுவதாகவும் மார்டினினுடைய மனைவி லீமா ரோஸ் காவல்துறையில புகார் அளித்தாங்க. அதன் பிறகு 2013ஆம் ஆண்டில் கணக்கில் வராத பணத்தை சட்டப்பூர்வமாக்குவதற்காக போலி பத்திரங்களை தயார் செய்த குற்றச்சாட்டுல மார்டினின் மனைவி லீமா ரோஸ் கைது செய்யப்படுறாங்க. இதற்கு பிறகு பாரிவேந்தரின் கட்சியான இந்திய ஜனநாயக கட்சியில இணைந்தாங்க லீமா ரோஸ். 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பாஜகவின் பிரதமர் வேட்பாளரான நரேந்திர மோடி கோயம்புத்தூர்ல பொதுக்கூட்டம் ஒன்றில் பங்கேற்ற போது அந்த மேடையில லீமா ரோஸ் இருந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது.
தற்போது லீமா ரோஸ் அதிமுகவில் இணைந்து எம்எல்ஏவாகியிருக்காங்க. சாண்டியாகோ மார்டின், லீமா ரோஸ் மார்டின் தம்பதிக்கு டெய்சி என்ற மகளும் சார்லஸ் ஜோஸ் டைசன் ஆகிய மகன்களும் இருக்காங்க. 2015ஆம் ஆண்டுல சார்லஸ் ஜோஸ் பாஜகவில் இணைந்ததா ஒரு செய்தி புகைப்படங்களும் பரவியது. அந்த செய்தியை இருதரப்புமே உறுதி செய்யல. மார்டின் பல முறை காவல்துறை நடவடிக்கைகளுக்கும் மத்திய புலனாய்வு அமைப்புகளின் நடவடிக்கைக்கும் உள்ளாகியிருக்காரு. 2015ஆம் ஆண்டில் வருமான வரித்துறை தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள்ல இருந்த மார்டினின் இடங்கள்ல சோதனை நடத்தியது. 2016இல் பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் மார்டினுக்கு சொந்தமான இடங்கள்ல அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. சட்டவிரோத லாட்டரி விற்பனை தொடர்பாக 2018இல் மத்திய புலனாய்வுத்துறை மார்டினின் வீடு, அலுவலகங்கள்ல சோதனை நடத்தியது. 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி மார்டினுக்கு சொந்தமான இடங்கள்ல வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினாங்க. அதோடு மார்டினின் ஹோமியோபதி கல்லூரியில் கேஷியராக பணிபுரிந்து வந்த பழனிசாமி என்பவரிடம் வருமான வரித்துறையினர் விசாரணை நடத்தினாங்க. இந்த நிலையில தான் 2019ஆம் ஆண்டு மே 3ஆம் தேதி வெள்ளியங்காடு அருகே பழனிசாமி சடலமா கண்டெடுக்கப்பட்டார். வருமான வரித்துறையினருடைய சித்திரவதை காரணமாக தன் தந்தை மரணம் அடைந்ததாக அவரது மகன் குற்றம் சாட்டினார். இந்த விவகாரம் அந்த தருணத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சிக்கிம் அரசுக்கு சுமார் 90,000 கோடி இழப்பு ஏற்படுத்திய குற்றச்சாட்டை விசாரித்த அமலாக்கத்துறை 2023ஆம் ஆண்டு மே 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் பண மோசடி தடுப்பு சட்ட விதிகளின் கீழ் சென்னையிலும் கோவையிலும் உள்ள ஃபியூச்சர் கேமிங் சொல்யூஷன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற இடங்கள்ல சோதனை நடத்தியது. இது மார்டினுடைய சொந்த நிறுவனங்கள். இந்த சோதனையை அடுத்து சுமார் 457 கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்கப்பட்டது. கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 21ஆம் தேதி கொல்கத்தாவில் உள்ள பண பரிமாற்ற தடை சட்டத்திற்கான சிறப்பு நீதிமன்றத்தில் ஃபியூச்சர் கேமிங் மற்றும் ஹோட்டல் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் பிற 15 நிறுவனங்களுக்கு எதிராக அமலாக்கத்துறை ஒரு வழக்கை பதிவு செய்து விற்கப்படாத லாட்டரி சீட்டுகள்லாம் தக்க வைத்து கொண்டு அதுக்கு பரிசு விழுந்ததா காட்டுவது, விற்கப்படாத லாட்டரிகளை விற்றதா காட்டுவது போன்ற குற்றச்சாட்டுகள் இந்த நிறுவனத்தின் மீது சுமத்தப்பட்டது. ஃபியூச்சர் கேமிங் நிறுவனம் மிக நீண்ட காலமாக சிபிஐ, இடி, ஐடி போன்ற விசாரணை அமைப்புகளின் ரேடாரின் கீழ் இருந்துட்டு வருது. எனவே இது தொடர்ந்து செயல்படுவதையும் தேர்தல் பத்திரங்கள் வாங்கியதையும் இணைத்து பார்த்தா இதுல இருக்கக்கூடிய அரசியல் புரியும். சாண்டியாகோ மார்டின் குடும்பம் காலப்போக்குல அரசியலிலும் நேரடியாக காலடி எடுத்து வச்சிருக்கு. 2026 தேர்தலில் இந்த குடும்பம் மிகப்பெரிய அரசியல் பேசுபொருளா மாறி இருக்கு. காரணம், ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் 3 வெவ்வேறு கட்சிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. லீமா ரோஸ் மார்டின் அதிமுக சார்பில் லால்குடியில வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வில்லிவாக்கத்தில் வெற்றி பெற்று அமைச்சராக்கியிருக்காரு. ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரியில வெற்றி பெற்றிருக்காரு. இதனால ஒரே குடும்பம், 3 கட்சிகள், 3 எம்எல்ஏக்கள் என்ற அரசியல் விவாதமும் உருவானது. இதே நேரத்தில் அதிமுகவில் லீமா ரோஸ் மார்டினை சுற்றியும் சர்ச்சைகள் எழுந்திருக்கு. லாட்டரி கிங் மார்டினின் குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு கட்சியில முக்கியத்துவம் வழங்கப்படுவது குறித்தும் கட்சிக்குள் மற்றும் வெளியில விமர்சனங்கள் எழுந்தது. குறிப்பாக பண செல்வாக்கு, அரசியல் நெருக்கம் மற்றும் தேர்தல் நிதி விவகாரங்கள் மீண்டும் பேசப்பட்டது. அதிமுகவில் பாரம்பரியமாக இருந்த சில நிர்வாகிகள் கூட இந்த முன்னேற்றத்தை ஆச்சரியத்தோட தான் பார்த்தாங்க. ஆனால் அவரது ஆதரவாளர்கள் லீமா ரோஸ் நீண்ட காலமா சமூக மற்றும் அரசியல் பணிகளில் ஈடுபட்டவங்க அப்படின்னு சொல்லியும் பெண்கள் அரசியல்ல முன்னேறுவதற்கான முகமா அவரை பார்க்கப்படுறாங்க அப்படின்னும் வாதிட்டாங்க. இன்று மார்டினின் குடும்பம் வெறும் தொழில் குடும்பமாக இல்லாம தமிழக அரசியல், தேர்தல் நிதி, அதிகாரம் மற்றும் சர்ச்சைகள் ஆகிய அனைத்தையும் இணைத்து பேசப்படும் ஒரு சக்தி வாய்ந்த குடும்பமா மாறியிருக்கு. சாதாரண லாட்டரி விற்பனையாளராக தொடங்கிய சாண்டியாகோ மார்டின் இந்திய அரசியல் மற்றும் வணிக உலகில் தவிர்க்க முடியாத பெயராக மாறியுள்ளது. இன்று இந்தியா முழுவதும் பேசப்படும் நபராகவும் மாறியிருக்காரு லாட்டரி கிங் என்று அழைக்கப்படக்கூடிய மார்டின். தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகளுக்கு அதிக நிதி கொடுத்தது இவரது ஃபியூச்சர் கேமிங் மற்றும் ஹோட்டல் சர்வீஸ் நிறுவனம் தான். இரண்டாவதாக தமிழகத்தின் முக்கிய அரசியல்வாதிகளில் ஒருவரும் தேர்தல் பத்திரங்கள் வாயிலா அரசியல் கட்சிகளுக்கு பெருமளவில் நிதி அளித்தவரும் இந்தியாவினுடைய லாட்டரி மன்னர் என்று அழைக்கப்படக்கூடியவரான சாண்டியாகோ மார்டினின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் இவங்க 3 பேரும். மார்டினின் மனைவி, மகன் மற்றும் மருமகன் ஆகிய 3 பேருமே 3 வெவ்வேறு அரசியல் கட்சிகளின் சார்பில் போட்டியிட்டு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் 2026 தேர்தலில் எம்எல்ஏக்கள் ஆகியிருக்காங்க. இது 2026ஆம் ஆண்டு தேர்தலில் மார்டின் குடும்பத்தினர் செய்த சாதனையா பார்க்கப்படுது.